ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தஞ்சை மீனவன். இப்போ நம்ம நைட்டு வலை விட வந்திருக்கோம். 6 மணி போல் கிளம்பி அந்த வலை விட்டுற இடத்துலேருந்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான். அங்கே நம்ம விட்டும்போது எவ்வளோ மீன் மட்டும் பாருங்கள். அது வள்ளி இழுக்க முடியல. அது மாதிரி தான் கைஸ். ஒரு நாளும் அதிகமாக மாட்டோம். ஒரு நாள் என்னென்னா 1000 கிலோ மாட்டோம். ஒரு நாள் என்னென்னா 400 கிலோ 200 கிலோ. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமலாம் போன கடை தான் கைஸ். அதெல்லாம் இருக்குது. 100 200 வண்டி இது போட்டோட இன்ஜினோட இது ஆயில் டீசல் செலவு கூட இல்லாமல் போன நாள்லாம் இருக்குது கைஸ். நம்ம அதில் நமக்கு ஒரு நாள் நல்ல மீன் மாட்டிடுச்சு. அதுதான் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இழுக்கவே முடியல மீனை. அது பாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இழுக்க முடியாமல் அதை எடுத்து அள்ளி போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு உதறதுக்கு விடிய காலையில் 3 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த மீனை எடுத்துகிட்டு போய் ஏல சந்தைக்கு போடுவோம். இங்கே ஒரு நாள் விலை மாறி மாறி தான் போகும். நமக்கு சின்ன பாறையாக இருந்தால் 400 இல்லைனா 350 அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுவே ரொம்ப பெரிய பாறைனா 200 அந்த மாதிரி தான் போகும் நண்பர்களே. அதுதான் எங்கள் ஊரில் ஒரு நாள் ஒரு ரேட்டு. இங்கேயே வியாபாரி மொத்தமாக எடுத்துக்குவாங்க. ஏல மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் நமக்கு வைப்பாங்க. இது எப்படின்னா, நான் மீன் பிடிக்கிறது எல்லாருக்கும் ஒரு பங்கு மாதிரி தான். அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ போட்டுக்கு ஒரு பங்கு, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பங்கு தாங்க மக்களே. வேலை தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதில் பாதி ஒரு 10,000னா அதில் 5,000. எல்லாருக்கும் 10,000னா அது தெரிஞ்சவங்க, வேலை தெரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா இன்ஜின் பிடிக்க தெரியணும், வண்டி ஓட்டணும், போட்டு ஓட்டணும்னா. அங்கே தான் நம்ம அண்ணன் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது அவர் பேர் என்ன, முகேஷ் அண்ணன். அந்த பக்கம் தேவா நம்ம மாப்பிள்ளை. இங்கிட்டு பாருங்கள், வளைச்சி வெறும் மீன் தான் அன்னைக்கு. நம்ம என்ன அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். வாங்கடா அன்னைக்கு நமக்கு ஒரு லக்கு தான்ட்டு. கடல் தொழிலெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கி போனோன்னே மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதுவே காற்று நாளெல்லாம் போயிட்டோம்னா தூக்கி அடிக்கும் போட்டோட. சில போட்டெல்லாம் கவுந்தெல்லாம் எவ்வளவோ பேர் இறந்துருக்காங்க கைஸ். கடல் தொழில்ன்றது ரொம்ப கஷ்டமான தொழில். நீங்கள் உடனே ஈஸியாக நினச்சிக்காதீங்க. அது எப்படின்னா, நம்ம நினச்சி பார்ப்போம் இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்ன்ட்டு. ஈஸியாக சம்பாதிக்கிறாங்களே அவங்க ஒரு நாளும். ஆனால் அது எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு இந்த மாதிரிலாம் மீன் வரும். அது சீசன் தகுந்து தான். சீசன்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று கூட இருக்காது மக்களே, நண்பர்களே. அது மாதிரி தான் இங்கே கடல் தொழிலெலாம். உயிருக்கான உத்தரவாதன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் நான் குறை சொல்லலை. நான் சொல்கிறது நம்ம கடல் தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் பழகிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி தான் கைஸ். காற்றடிக்கிற டைம்லாம் போகவே கூடாது. நீங்கள் கடலுக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் பார்த்து போங்க. எப்படின்னா காற்றடிக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்து போகணும். நீங்கள் கடலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு மீன் பிடிக்க போகணுன்னு நினச்சிட்டு அப்புறம் பின் விளைவுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். காற்று நாளெல்லாம் போகாதீங்க. நீங்கள் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் பார்த்து இருங்க. புயலாம் அதிகமாக வருது. இது நம்ம தஞ்சாவூர் கடலில் பிடிச்சது தாங்க மக்களே. பாருங்கள், இழுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் பிடிச்சோம். ஒரு ஆளுக்கு சம்பளம் சம்பளம் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். அது எவ்வளோன்னா, ஒரு ஆளுக்கு 10,000 அப்படி தான் வந்துச்சு. நான் இப்போ 10,000. இப்போ நம்ம 2 போட்டில் போகிறோம்னா அவங்களுக்கும் ஒன்றும், நம்ம போட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா 2 போட்டு சேர்ந்து போகிறதுனால அவங்களுக்கும் இதில் என்ன மாட்டுதோ அவங்களும் அந்த போட்டும் அப்படி தான். அதுவே நைட்டில் குச்சி இப்போ இது லைட்டுக்கு போனோம்னா அது ஒரு நாள் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். லைட்டுக்கு போகும்போது லைட்டு மேலே நிற்கிற மீனுங்களை பிடிக்கிறது, அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வீடியோலாம். நீங்கள் தஞ்சாவூர் மீனவன்ற சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ ஏதாச்சும் பிடிச்சிச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு தஞ்சாவூரில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்ருங்க கைஸ். அவங்களும் பார்க்கட்டும். தஞ்சாவூரில் கடல் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு அனுப்பி விட்டு, தஞ்சாவூரில் பிடிக்கிற மீன் தான்டா இது கடலில் அப்படின்னு சொல்லுங்கள். நாம் வலையை விட்டு இழுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். இந்த வலையே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் மக்களே. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுன்றது கடல் தொழில்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் மற்ற தொழில் நான் எதுவும் குறை சொல்ல வரல. இதனால் கடல் தொழில்ன்றது கஷ்டம்தான் சொல்கிறேன். ஈஸியாக நம்ம போனோம் உடனே டக்குன்னு வேலைலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். கற்றுக்கணும். நீச்சல் தெரியாமலாம் கடலுக்கு போகாதீங்க.
பார்த்து பத்திரமா இருங்க மக்களே. நம்ம என்ன பண்ணுறோன்னா மீனை இழுத்துக்கிட்டே இருந்தோம். அன்றைக்கி இன்னும் சரியான மீன் தான். மீன் இழுக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு மக்களே. நமக்கு அன்னைக்கு மட்டும் வலை இழுக்க ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தஞ்சாவூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். நம்ம தஞ்சாவூர் மீனவன் புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்தளவுக்கு ஒன்றும் சப்போர்ட்டு வியூஸும் ஒன்றும் போக மாட்டுது. நீங்கள் நினச்சிங்கன்னா போகும். வீடியோலாம் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லோரும் நல்லா இருங்க கைஸ். இப்படிக்கு உங்கள் தஞ்சாவூர் மீனவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.